ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ண செகண்ட் டே. ஃபஸ்ட் டே வந்து ரொம்ப பரபரப்பாக போகும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அன்றைக்கி வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல. ஸோ வந்துட்டு செகண்ட் டே வந்து எடுத்து மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே அன்றைக்கி வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து லன்ச் அண்ட் ஸ்நாக்ஸு என்ன கொடுத்தேன் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா முந்தின நாள் வந்துட்டு ஏதோ ஒன்று ஆகாது சாப்பிட்டேன் போல். த்ரோட் வந்து ரொம்ப பெயினாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அதனால் மார்னிங்கில் எப்பயுமே நான் டீ காஃபிலாம் குடிக்க மாட்டேன். பட் ஆனால் அன்றைக்கி காஃபி வந்து போட்டு குடித்தேன். முதல்ல வந்துட்டு மேடமுக்கு பஸ் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்பயுமே காலையில் வந்து ஏதாச்சும் ஒரு பயிர் வந்து வச்சு கொடுத்துருவேன். அதில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பிளாக் சன்னா வந்து நான் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து சால்ட்டு போட்டு கொஞ்சம் கழுவிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் வந்துட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா அது வந்து வெந்துடும். மேடத்துக்கு வந்து லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்பயுமே ஒன்று தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு, பச்சை தட்டைப்பயிறு போட்டு பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு பச்சை தட்டைப்பயிறு வந்து கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா குக்கரில் தான் செஞ்சேன். கொஞ்சமாக தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு நான் வந்து மேடம் ஸ்பைசி வந்து அதிகமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்துட்டு ஸ்பைசி வந்து கம்மியாக தான் போட்டேன். ஸ்பைசஸ்லாம் நான் எதுவும் ஆட் பண்ணல. சோம்பு, பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா ஏலக்காய் 2 மட்டும்தான் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி 2 சேர்த்துருந்தேன் காரத்துக்கு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல தட்டைப்பயிறு அதுவும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ரைஸ்க்கு வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறமா மல்லித்தூள் கொஞ்சம், சிக்கன் மசாலா கொஞ்சம் நான் சேர்த்துக்கிட்டேன். அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்கும். ஸோ வந்துட்டு அதுவும் சேர்த்துட்டு நம்ம வந்து டெய்லி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, நான் வந்து அந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருந்தேன். அரிசி வந்து நம்ம வெங்காயம் வதக்கும் போது வந்துட்டு நான் ஊற வச்சுக்கிட்டேன். இது வந்து ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணும்போதே அது வந்துட்டு நல்லா பாயில் ஆகிடும். அதுக்கப்புறமா 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு இறக்கணும் அப்படின்னா நல்லா உதிரியாக சூப்பராக வந்து ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். சாப்பிடும்போது வந்துட்டு மேலாக்க கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறமா மேடத்துக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் அவங்க வந்து இதை தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சமாக ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்குள்ள நம்ம செஞ்ச தட்டைப்பயிறு சாதம், அதுக்கப்புறமா பஸ் ஸ்நாக்ஸுக்கு வந்து சன்னா வந்து ஊற வச்சு வேக வச்சுருந்தேன். அது இப்போ எப்பயுமே நான் வந்து தயிர் கொடுத்து அனுப்புவேன். இன்றைக்கி வந்து கிளைமேட் ரொம்ப மோசமாக இருந்ததுனால தயிர் வந்து கொடுத்து அனுப்பல. இப்போ வந்து குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு தயிர் கொடுத்தோம். ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.